வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து திட்டமிட்ட தேதியில் எக்ஸாம் நடக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, நம்மளும் வந்து டிஆர்பி கால் பண்ணி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து திட்டமிட்ட தேதியில் நடக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க போல். அவங்க எடுக்கும்போதே நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களே பதில் சொல்லிடுறாங்க. இதை வந்து டிஆர்பி வந்து திட்டமிட்ட தேதியில் வந்து நடக்கும். அக்டோபர் 12 எக்ஸாம் உண்டு. நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள். நாங்கள் வந்து ஹால் டிக்கெட்டை வெளியிடுற ப்ராசஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இதுக்கு மேலே எக்ஸாம் தள்ளி போகுமா போகாதா அப்படின்னு ஆசிலேஷனில் இருக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நினைக்கிறேன். பெரிய லெவலில் எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் போல். உங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டிஆர்பிக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க, எக்ஸாம் தள்ளி போகுமான்னு. ஆனால் வந்து 2-3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கால் பண்ணி கேட்டவங்களும் அதான் சொன்னாங்க. அதாவது வந்து திட்டமிட்ட தேதியில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிக்கிங்க இந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்லலை, நான் கால் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லலை. அதனால் வந்து இனியும் வந்து எக்ஸாம் தள்ளி போகுமா அப்படின்றதுலாம் மிராக்கிள் தான். தள்ளி போக வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஹால் டிக்கெட் வந்து வெளியிடுற ப்ராசஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி எல்லா வேலையுமே முடிச்சிருப்பாங்க. எக்ஸாம் சென்டர்லேருந்து எல்லா வேலையுமே முடிச்சிருப்பாங்க. இன்னும் தள்ளி போடும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் சிரமமாக இருக்கும்னு நினச்சி வேகமாக ஹால் டிக்கெட் வெளியிடணும் அப்படின்ற இதில் இருக்காங்க. அதனால் இன்னும் நம்ம வந்து நம்மளோட நேரத்தை இன்னும் தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறத விட இருக்க ஷார்ட் டைமில் எதை படித்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் வரும், இந்த யூனிட்டில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, இதுலேருந்து கொஷின் வரும் அப்படின்ற மாதிரி உள்ள டாபிக்ஸை செலக்ட் பண்ணி 20 நாளுக்குள்ளே நம்ம என்ன படிக்க முடியுமோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். குறிப்பாக வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். இது வரைக்கும் தமிழ் தொடலை அப்படின்னா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் மேஜரை படித்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும், படிக்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிரும் தமிழ் வந்து இல்லைன்னா. ஏன்னா வந்து நமக்கு குரூப் 4லேயே பார்த்தோம், ரொம்ப கொடூரமாக கொஷின் இருந்துச்சு. அதனால் வந்து எதுக்கு வந்து மேஜரில் போய் கஷ்டமாக கொஷின் கேட்டுட்டு தமிழ்லேயே வச்சு இருக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு அங்கேயே ஃபில்டர் ஆயிடுவோம். அதனால் வந்துட்டு தமிழை படிக்காதவங்க தமிழை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் தமிழ் புது புக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. புது புக் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் டீச்சர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, புது புக் இன்னும் வந்து ப்ராசஸ்க்கு வந்து அதாவது இப்போ தான் புதுசாக வந்திருக்குது, அதனால் நமக்கு ஆல்ரெடி கொஷின் எடுத்திருப்பாங்க. அதனால் பழைய புக்கையே நீங்கள் படிங்க, புது புக்கை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கொஷின் எடுத்திருப்பாங்கன்றனால பழைய புக்கு தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் அந்த 10த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் 10th கிராமரு 9th கிராமர் இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கிராமருக்கு தான் நமக்கு 2 மார்க்கு, மற்ற ப்ரோஸ் ஃபார்முக்குலாம் ஒவ்வொரு மார்க் தான். அதனால் 9th கிராமர் 10th கிராமர் பார்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் வந்து எலிஜிபிலிட்டி மார்க்கை வந்து எடுக்க முடியும். இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க டைமை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க.